நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது முடக்கும் செயல் அல்ல, மிரட்டும் செயல் அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்கிறார் ஆதவர்ஜுனா அவர்கள். என்ன காரணத்திற்காக விஜய் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது? தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கேட்டிருக்கு டிஜிபியிடமும் தேர்தல் நடத்தும் அலுவலரான குமரகுருபரனிடமும். என்ன காரணம்? இது தொடர்பாக தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. விஜய் அவர்கள் கடந்த 29ஆம் தேதி 234 வேட்பாளர்களையும் அவர் அறிவித்தார். குறிப்பாக தான் 2 தொகுதியில் போட்டியிட போறதா சொல்லியிருந்தார். தலைநகரமான பெரம்பூர்லையும் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதி ஆகிய 2 தொகுதிகளை நான் போட்டியிட போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இன்னொன்று திருச்சியில ஏன் போட்டி இடுறேன் அப்படிங்கிறதுக்கு தாவேகா தரப்புலேருந்து என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா, அங்கே 2 முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிறாங்க. திமுகவோட முதன்மை செயலாளர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகிய 2 அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க. கடந்த முறை திமுக டெல்டாவே மொத்தமாக ஸ்வீப் பண்ணாங்க. அதில் திருச்சியில் ஆரம்பிச்சோம்னா 9 தொகுதிகளை கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணாங்க. 9 தொகுதிகள் இருக்கக்கூடிய திருச்சியில் நம்ம போட்டிட்டோம்னா அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளிலே ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக இருக்கும், மற்ற பகுதிகளிலே அதோட தாக்கம் இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் விஜய் அவர்கள் 2வது தொகுதியாக திருச்சி கிழக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. நேற்று பெரம்பூரில் தன்னுடைய வேட்புமனு தாக்கலை பதிவு செய்கிறார், வேட்புமனு தாக்கல் செய்கிறார். பெரம்பூரில் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். திருச்சி கிழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறதா செய்திகள் வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்று 5 இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறத தாவேகா தரப்பில் திட்டமிட்டிருந்தாங்க. பிரச்சாரத்தை காலையிலே ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய பிரச்சார வாகனத்தில், அதாவது கேரவனில் நின்று எல்லாத்துக்கிட்டையும் மைக் முன்னாடி வச்சு மக்கள் முன்னாடி பேசுகிறாரு. திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தீய சக்தி திமுகவா இல்லை தூய சக்தி தாவேகாவா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு மட்டுமே இல்லை ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை, சாதியவாத தாக்குதல் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டில் சிறுவர்கள் மத்தியிலேயே அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் பெரம்பூர்ல இருந்து கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினார். பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கிறது பெரிய இதுதான். ஏன்னா டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் 2 மணி நேரம் டைம் ஆனிச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, போலீஸ் போதிய அளவில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. அதே நாள் கொளத்தூரில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அவருக்கு போலீஸ் வழங்கிய பாதுகாப்பையும் எங்களுடைய தலைவர் தாவேகா தலைவர் விஜய்க்கு வழங்கிய பாதுகாப்பையும் நீங்களே ஒப்பிட்டு பாருங்க. வேணும்னே ஒரு கரூர் மாதிரியான ஒரு சம்பவத்தை திரும்பவும் திட்டமிட்டு நடத்துவதற்காக செந்தில் பாலாஜி அவர்களுடைய திட்டத்தை காப்பி அடிச்சிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி ஆதவர்ஜுனா பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கிறார். கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்கும்போது கூட காவல்துறை அதை தடுப்பதற்கு எந்த விஷயத்தையுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக கொளத்தூர்ல தன்னுடைய பிரச்சார பயணத்தை பாதியிலே முடிச்சுட்டு அண்ணாநகர் வில்லிவாக்கம் ஆகிய 2 தொகுதிகளுக்கான பிரச்சாரத்தை அவர் நடத்தவே இல்லை, ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்து பனையூருக்கு கிளம்பிட்டார். இதனை அடுத்து தான் இன்னைக்கு காவல்துறை விஜய் உள்ளிட்ட 5000 தொண்டர்கள் மீது, விஜய் மற்றும் 5000 தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பிரிவுகள் கீழே அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 5000 பேரை இப்படி திரட்டிட்டு வேட்புமனு தாக்கல் செய்கிற இடத்துல பர்மிஷன் வாங்காமல், உரிய பர்மிஷன் வாங்காமல் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பெரம்பூரில் ஏன் நாங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா, 3000 பேர் அவங்க கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்கு. அது 300 பேர் நிற்கக்கூடிய இடம். அந்த இடத்துல எப்படி 3000 பேர் வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரம்பூரில் நாங்கள் பிரச்சார பயணத்தை ரத்து பண்ணோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கேயுமே கிட்டத்தட்ட 5000 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு ஸ்டாம்பீட் மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் யார் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 30 ஸ்பீக்கர்ஸை பயன்படுத்தினாங்க, 30 ஒலிபெருக்கியை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம்புலன்ஸுக்கு கூட அவங்க வழிவிடல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது ஒரு மனிதநேயம் உள்ள செயல். அப்படி ஆம்புலன்ஸ் வழி விடுறது அதை கூட அவங்க பண்ணல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதற்கு தேர்தல் அதிகாரி, தமிழ்நாட்டுடைய தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரான குமரகுருபரன் அவர்கள்கிட்டையும் சரி, டிஜிபி கிட்டையும் சரி உரிய விளக்கங்களை கேட்டிருக்காங்க. எந்த சூழல்ல விஜய் மீது நீங்க இந்த வழக்கு பதிவை பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா நேற்றே இந்த பிரச்சாரம் ரத்தானதுக்கு அப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கு ஒரு
லெட்டர் எழுதுறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறாரு, ஒரு புகார் கடிதம் எழுதுறாரு. என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் சரி போதிய பாதுகாப்பை கொடுக்குறாங்க, அதே பாதுகாப்பை வந்து விஜய் அவர்களுக்கு ஒழுங்கா வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆதவர்ஜுனா இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புலையும் கூட சொல்றாரு, என்னன்னா கரூர்ல நடந்த சம்பவத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜியும் திமுக அரசும் தான், அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை சென்னையில கையாளுறாங்க அப்படின்னு. அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியது யாருன்னா தாவேகா தரப்புல தான். அந்த குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை தான் இந்த காணொலியிலே நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகளுக்கு எப்படி நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம சமரசமும் இல்லாம தாவேக்காக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அர்ச்சனா பட்நாயக் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறதாவும் கூட செய்திகளில் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ அதிமுகன்னு வந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் வந்தா எந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலேயோ இல்லை கொளத்தூர் தொகுதிக்கோ வந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களோ அதே அளவுக்கான பாதுகாப்பை விஜய் வந்தால் நீங்கள் கொடுக்கணும். சாமானியர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும், எல்லா கட்சிக்கும் நீங்கள் கொடுக்கணும், எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் தலைவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாய்மொழி உத்தரவாக அதிகாரிகளுக்கு சொல்லியிருப்பதாகவும் கூட தகவலில் பார்க்க முடியுது, செய்திகளையும் பார்க்க முடியுது. இதனை அடுத்து இன்னொரு விமர்சனத்தை விஜய் மேலே முன்வைக்கிறாங்க. சரி ஓகேங்க, எதிர்கட்சிகளுக்கு இப்படி தான் ஆளுங்கட்சி பண்ணும், இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ உங்களுடைய பிரச்சார பயணத்தை சுமூகமா நடத்துறதுக்காக ஆளுங்கட்சி இல்ல, அப்படி அவ்வளோ பெருந்தன்மையா இருப்பாங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க மக்கள் மத்தியில போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஆளும் கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்ல இருந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுக அரசு மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை நாள் பிரச்சாரத்துக்கு போகாம இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட அவங்க முன் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, திமுக தரப்புல இருந்தும் சரி அதோட கூட்டணி கட்சிகள் இருந்தும் சரி, ஆளுங்கட்சி அப்படி பண்ணாது. அரசியல் விமர்சகர்களும் இதை சொல்றாங்க, என்னன்னா ஆளுங்கட்சி அப்படி விடாது, அவங்க அது ஒரு எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜியாக தான் பயன்படுத்துவாங்க. எதிர்க்கட்சிகளை முடக்கிறதுக்கான விஷயங்களை எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அவர்களாக இருந்தாலும் இதே தான் பண்ணுவார், இங்கே ஸ்டேட்டில் யாரில் ஆட்சி இருந்தாலும் அவங்களும் இதை தான் பண்ணுவாங்க, அந்த ஃபார்முலாவை தான் கடைபிடிப்பாங்க. நம்ம அதை மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இதே தடை வந்து விஜயகாந்த் மீதும் இருந்தது, மூப்பனார் மீதும் இருந்தது, இப்போ விஜய் மீதும் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் கலைஞர் மீது இருக்கும், கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவுடைய பிரச்சார வாகனத்தை கான்வாயை திருப்பி விட்ட வரலாறுலாம் இருக்கு. அதனால அதை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணலாம், அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதை சொல்றாங்க. மக்கள் மத்தியில் அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இதை விஜய் அவர்கள் பயன்படுத்தலாம். நேற்று 2 தொகுதியில் பிரச்சாரத்தை பாதியிலே முடிச்சுட்டு போறாரு, இன்னொரு 2 தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் ஒழுங்கா நடக்கல, ரத்து செய்யப்படுது அப்படின்னா இன்னைக்கு நீங்க அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்கணும் தானே. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு லீவ் விடுறது கரெக்டான முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட விமர்சனத்தையும் கூட முன் வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு சைபர் தாக்குதல் நடந்ததோ, ஒரு ஆளும் அரசாங்கம் என்னென்ன அவதூறுகள்லாம் பரப்பியதோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இன்னைக்கு விஜய் மேல பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள்லாம் முன்வைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. எது எப்படியாக இருந்தாலும் தேர்தல் களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சூடுபிடித்திருக்குன்னே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க 2 அமைச்சர்கள் இருக்காங்க, நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான். பெரம்பூர்லயும் ஒரு 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சுது. திருச்சி கிழக்கிலையும் பார்த்தோம்னா ரொம்ப வாக்குகள் வித்தியாசத்தில் 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும் அப்படின்னா, சவால்கள் கண்டிப்பாக இருக்கும். 2 தொகுதிகளில் போட்டிடுறது வந்து முக்கியமான ஒரு கோழைத்தனமான முடிவா அப்படின்னா அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா 2 தொகுதிகளில் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் போட்டிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கிறாரு, ஏன் ராகுல் காந்தி ரேபரேலியிலையும் சரி வயநாட்டிலையும் போட்டிட்டு இருக்கிறாரு, அமேதியிலையும் சரி வயநாட்டிலையும் சரி போட்டிட்டு இருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் வதோதரா வாரணாசின்னு 2014 2019 எலெக்ஷன் 2 எலெக்ஷன்லையுமே போட்டிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது 2 தொகுதிகளில் போட்டியிறதே ஒரு பின்னடைவா பார்க்கணுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் 2ஆம் தேதி திருச்சியில எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் எந்த சிக்கலும் இல்லாம நடக்குதா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba.